கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதத்திலே நாம் 34ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதிலே நாம் பார்க்கும் பொழுது 4 இல்லை என்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது வாரத்திலே அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் தியானித்தோம். கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதே 34ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை 34ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. யாருடைய எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சங்கீதத்திலே முதல் வசனம் விதமாய் துவங்கப்படுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். எந்த மனிதர்கள் அல்லது யார் கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய நாவுகளிலே தேவனுடைய துதி காணப்படுகிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு ஆசீர்வாதம்தான் அவனுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறார், அவைகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேகருடைய சரீரங்களிலே எலும்புகளிலே பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். எலும்புகள் உலர்ந்து போகிறது, எலும்புகள் தேய்ந்து போகிறது, அல்லது அநேக விபத்துகள் மூலமாக எலும்புகள் முறிவடைகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. நம்முடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நம்முடைய எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் நம்முடைய எலும்புகளை காப்பாற்றுவாரானால் அந்த எலும்புகளிலே உலர்ந்து போகிற தன்மைகள் காணப்படாது. அந்த எலும்புகள் எப்பொழுதும் நினமுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போகாதபடிக்கு அல்லது காய்ந்து போகாதபடிக்கு நம்முடைய எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாய் மாற்றி அவைகள் முறிந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்திலே நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் எலும்புகளிலே சௌக்கியமில்லை என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நாம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாக வாழும் பொழுது அல்லது நாம் கர்த்தரை எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக அவருடைய துதியை எப்போதும் நம்முடைய நாவிலே நாம் கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த இல்லை என்ற இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அவைகளிலே ஒன்று, எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை எலும்புகளிலே சௌக்கியம் இல்லாமல், எலும்புகளிலே ஆரோக்கியம் இல்லாமல் அல்லது உலர்ந்து போன எலும்புகளோடு கூட
அநேக வேதனைகளோடு கூட ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய வசனம் அது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவர் உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் உலர்ந்த எலும்புகளை அவர் உயிரடைய செய்த தேவன் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் எலும்புகளிலே காணப்படுகிற பிரச்சனைகள் எவைகளாயிருந்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்றி உங்கள் எலும்புகளிலே கர்த்தர் ஒரு உயிரை கொடுத்து அல்லது உங்கள் எலும்புகளிலே ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் எலும்புகளிலே ஒரு சௌக்கியத்தை கொடுத்து உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றி அவைகள் ஒரு நாளும் முறிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். அவைகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நீங்கள் துதிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்கள் நாவுகளிலே கர்த்தருடைய துதியை நீங்கள் தொனிக்க பண்ண நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரங்களிலே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகள் ஆண்டவரே வெட்கப்படவில்லை என்று சொல்லி எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. உம்மை தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடவில்லை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு எங்களுடைய எலும்புகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிற தேவன், அவைகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு இந்த எலும்புகளிலே பிரச்சனைகளோடு கூட உலர்ந்து போன தன்மையோடு கூட ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் இருக்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுது அவருடைய எலும்புகளை நீர் நினமுள்ளதாய் மாற்றி அவைகள் முறிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதே அவருடைய எலும்புகளிலே உடைய சுகம் இறங்கட்டும், உடைய ஆரோக்கியம் இறங்கட்டும். ஆண்டவரே, அவருடைய எலும்புகள் நினமுள்ளதாய் மாறட்டும். ஒரு நாளும் அந்த எலும்புகள் முறிக்கப்படாதபடிக்கு, எலும்பு முறிவுகள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார். அவைகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆமேன்.